ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ரெடிமேட் பேண்ட்டில் ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் இதில் நாடா எடுத்துகிட்டு எப்படி எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த நாடா இருக்கிற இடம் இது ஃபுல்லாக பிரித்து நீட்டாக எடுத்துருங்க. பிரித்து நார்மலாக ஸ்ட்ரெயிட் துணி ஆக்கிடுங்க. பிரிச்சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், பிரித்தாச்சு. பிரித்த எல்லாமே எடுத்து நீட்டாக ஒரு தடவை அயன் பண்ணி விட்ருங்க. அயன் பண்ணி விட்டால் ஸ்ட்ரெயிட்டாக ஆயிரும் பழைய மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் மடித்து அடிச்சிருங்க. அந்த பிசுறு இருக்குதுல்ல, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக மடித்து அடிச்சிருங்க. ஃபுல்லாக இந்த இடுப்பு சுற்றளவு ஃபுல்லாகவே மடித்து அடிச்சிருங்க. ஃபுல்லாக மடித்து அடித்ததுக்கப்புறம் அடித்ததுலேருந்து 1 இன்ச்சு எலாஸ்டிக் எடுக்கிறதுனால 1.5 இன்ச் அளவுக்கு ஹிப் ஃபுல்லாக மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம நாடா பிரித்ததுனால அந்த இடத்துல ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பனை நம்ம க்ளோஸ் பண்ணி நீட்டாக மடித்து அடிச்சிடலாம். நீட்டாக வெளியில் நீட்டாக தெரியிறாப்புல வச்சு மடித்து அடிச்சிடலாம். இதனால ஓப்பனை க்ளோஸ் பண்ணி அடிச்சிடணும். பண்ணி அடிச்சு ஹிப்பு ஃபுல்லாமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 1.5 இன்ச்சு இதுக்கு மேலேருந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ண அளவை அந்த 1.5 இன்ச்சு அதில் மடிப்பு வர்ற மாதிரி மடித்து அப்படி ஹிப் ரவுண்டு ஃபுல்லாமே சுற்றி ஒரு ஸ்டிச் போடணும். அது எப்படின்னா, நடுவில் அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, நம்ம இப்போ ஜாயின் பண்ணோம்ல, அதுலேருந்து இந்த சைடு ஒரு 1 இன்ச்சு கேப்பு விட்டு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நாடா கொடுக்கறதுக்கு இடம் வேணும்ல, அதனால் 1 இன்ச்சு கேப்லேருந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே ஹிப் ரவுண்டு ஃபுல்லாகவே அடிச்சு விட்றணும், ஸ்டிச் பண்ணி விட்றணும். இப்போ நீட்டாக கரெக்டாக ஃபுல்லாக 1.5 இன்ச்சு வர்றாப்புல நீங்கள் அந்த மார்க் பண்ண இடத்துலையே நீட்டாக அடிச்சு விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு முடிய போகிற இடத்துல அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்டிச்சிங்கை. இந்த ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப் வழியாக தான் நம்ம எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் என்ன லென்த்தில் எடுக்கணுன்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். எலாஸ்டிக் எப்போவுமே நம்ம ஹிப் ரவுண்டு அளவு எடுத்துகிட்டு அதில் ஒரு 5 இன்ச் மைனஸ் பண்ணி என்ன அளவு வருதோ அந்த அளவில் தான் எலாஸ்டிக் எடுக்கணும். ஹிப் ரவுண்டு எப்படி அளக்கிறதுன்றதை நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ இதுதான் ஹிப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் இப்படி டைட்டாக இறுக்கி பிடிச்சி அளக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி அளக்கக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் உள்ள 2 விரல் போகிற மாதிரி லூஸ் விட்டு அந்த மாதிரியும் அளக்கக்கூடாது. நார்மலாக நம்ம இப்படி ஒட்டி வச்சா என்ன மெஷர்மெண்ட் நார்மலாக ஓரளவுக்கு கரெக்டாக வச்சா வருதோ அதுதான் அளக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. இப்போ எனக்கு 34 வந்தது. 34ல் 5 மைனஸ் பண்ணணும், 29. இதுதான் நான் இப்போ எடுக்க போகிற எலாஸ்டிக்கோட அளவு. இதே மாதிரி உங்களுக்கு வர்ற அளவில் நீங்கள் மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 29 வரையும் எடுத்தால் போதும். இதுலேயே நம்ம ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து தான் விட்டுருக்குறோம். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா விடணும்னு அவசியம் இல்லை. 29 அதை 5 இன்ச்சு மைனஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இதை எப்படி உள்ள விடுறதுன்னா, அந்த ஒரு எண்டில் ஊக்க மாட்டிக்கிட்டு நம்ம நாடா இன்சர்ட் பண்ணுவோம்ல, நாடா எப்படி உள்ளே விடுவோமோ அதே மாதிரி இந்த எலாஸ்டிக்கு ஃபுல்லாக உள்ளே போயிடாமல் இந்த எண்டில் கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி எலாஸ்டிக்கை உள்ளே விட்டுக்கலாம். ஃபுல்லாக நான் எலாஸ்டிக்கு உள்ளே மெதுவாக கொஞ்சம், அதாவது சுருண்டுறாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரியே உள்ளே விடுங்க. விட்டுட்டு ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இந்த 2 எண்டையும் சேர்த்து பின் பண்ணிக்கோங்க. ஹூக்கில் பின் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. உள்ளே சுருக்கம் எல்லாம் நீட்டாக வர்றாப்புல எல்லாமே உள்ளே போகிற மாதிரி நல்லா நீட்டாக இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டுட்டு இப்போ அந்த ஊக்கை எடுத்துட்டு நம்ம அதில் ஒரு ஸ்டிச் போடணும். அது எப்படி போடணுன்னா, இப்போது இந்த சைடு எலாஸ்டிக்கில் 1/2 இன்ச்சு, இந்த சைடு எலாஸ்டிக் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 2 புள்ளியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறாப்புல நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு அதில் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நல்லா 2-3 தடவை போட்டுக்கோங்க. ஏன்னா பிரிஞ்சு வந்துடக்கூடாது. போட்டுட்டு இந்த சைடில் எக்ஸ் மாதிரி நம்ம இது பண்ணி விட்டு மார்க் நான் போடுற மாதிரி போடுங்க. எக்ஸ் மாதிரி போட்டு அதிலையே ஸ்டிச் பண்ணி எடுங்க. ஃபுல்லாக இது இப்படி திரும்பவும் கிராஸாக வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல வச்சுட்டு திரும்ப இந்த சைடு அதே மாதிரி எக்ஸ் மாதிரி போட்டுட்டு நான் முதல்ல போட்ட மாதிரி அதிலே ஸ்டிச் போட்டு முடிச்சு விட்டுறலாம், வெளியே எடுத்துடலாம். இப்போ அந்த எலாஸ்டிக் உள்ளே விட்டோன்னா அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா நீட்டாக அதில் எலாஸ்டிக் மேலே படாத மாதிரி
அந்த இடத்துல நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நீட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி இழுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஃப்ளீட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அந்த நடுவில் ஒரு ஸ்டிச் போடணும் இந்த எலாஸ்டிக் மேலேயே. அதை எப்படி போடுறதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன். இதை மாதிரி சென்டராக அது மாதிரி ஸ்டிச் போடணும். அப்படி சுருக்கம் இருக்கும்போதே போட்டுறக்கூடாது. நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு போடணும். அதாவது ஒரு கை பின்னாடி பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு எலாஸ்டிக் நல்லா நார்மலாக கிளாத்து பிளெயினாக ஆகிற மாதிரி நல்லா இந்த எலாஸ்டிக் இழுத்துக்கிட்டு பின்னாடி அந்த கையில் பிடிச்சிக்கிட்டே ஒரு ஸ்டிச் போடுங்க. ஃபுல்லாக அந்த ஹிப்பு ரவுண்டு ஃபுல்லாகவே அதே மாதிரி நான் இழுத்து பிடிச்சிக்கிட்டே ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.